ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப பரபரப்பான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தி தான் தன்னோட லவ்வர்னு தீபாவை கூட்டி போய் ஃபேக்ட்ரியில் இருக்கிற கார்த்தியை காமிச்சிட்றாங்க. அதை பார்த்த உடனே தீபாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. தீபா வந்துட்டு செம்ம ஷாக்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா ஆல்ரெடி கெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரம்யா பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவள் கார்த்தியை தான் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆல்ரெடி கோயிலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யா நினச்ச மாதிரியே நம்ம ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை காமிச்சிருவாங்க. தீபாவும் கார்த்தியை பார்த்துருவாங்க. தீபாவுக்கு அந்த ஒரு நிமிஷம் அப்படியே சில்லாக நொறுங்கிடும். அவங்களோட இதயம் பயங்கரமாக ஆடி போயிடுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரம்யா கேட்குறாங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவும் இப்படி மண்டையை ஆட்டுட்டு அங்கேருந்து வேகமாக அப்படியே ஓடி வந்துடுறாங்க. ரம்யா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தீபா ஓடி வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரூமில் உட்காந்து பயங்கரமாக கத்தி அழுறாங்க. என்ன காரணம், எதுக்காக தீபா அழுறாங்க அப்படின்னா, ரம்யாவுடைய அப்பாவுக்கு தீபா வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன், அவளுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா தன்னோட கணவனை தான் கை காமிச்சிருக்கா. நம்ம ரம்யாவோட அப்பாவுக்கு வேறு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்கிறது, ரம்யா கார்த்திக் சாரை ஆத்மா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் ரம்யாவை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரம்யாவுக்கு தெரியாது கார்த்திக் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஒய்ஃப் நான் தான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், கார்த்திக் சாருக்கு ரம்யா வந்துட்டு பொருத்தமான ஜோடியாக தான் இருப்பாள். அவளுடைய அறிவு திறமை எல்லாமே கார்த்திக் சாருக்கு ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக கார்த்திக் சாருக்கும் ரம்யாவுக்கும் ஒத்து போகும். நம்ம தான் பொருத்தமே இல்லாமல் இருக்கோம். பேசாமல் நம்ம கார்த்திக் சாரோடைய வாழ்க்கையிலேருந்து விலகிட்டோன்னா ரம்யாவும் கார்த்திக் சாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கார்த்திக் சாரோடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ரம்யாவோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக நான் வந்துட்டு நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டில் இருந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாங்கங்க. கிளம்பி போய் கோவிலில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடித்து வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் தர்றாரு. எங்கேயுமே நம்ம தீபா கிடைக்கல. அபிராமிக்கிட்டேயுமே கேட்குறாரு, அம்மா நீங்கள் தீபாவை பார்த்தீங்களா தீபாவுக்கான்னு சொல்லிட்டு. தெரிலப்பா கார்த்தி, நானும் தீபாவை பார்க்கவே இல்லை. சரி, அவள் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பா, அவளோட ஃப்ரெண்டை பார்க்க நினச்சிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் தீபாவோட லெட்டரையும் பார்க்குறாரு.